நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவாக வந்துட்டு இருக்கும். அக்ஷய திருதியை அப்படின்ற இந்த பேரை கேட்டதுமே எல்லாருக்கும் இந்த நாளில் தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒன்று தான் ஞாபகம் வரும். ஆனால் தங்கம் வாங்குறதையும் தாண்டி இந்த நாளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது, எதற்காக இந்த நாளை கொண்டாடணும், அதே மாதிரி இந்த நாளில் தங்கத்தை தவிர்த்து வேறு எந்த மாதிரியான மங்கள பொருள்களை வாங்கினா நம்ம வீட்டில் செல்வம் பெருகும், அதே மாதிரி நம்ம வீட்டு அரிசி பானையில் இந்த ஒரு பொருளை வைத்தால் கோடி செல்வம் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த பொருள், அது குறித்த ஆன்மீக தகவலையும், அது கூடவே இந்த நாளில் நாம் செய்யக்கூடாத சில செயல்கள் அப்படின்னு சில செயல்கள் இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத குறித்தும், இன்னும் அக்ஷய திருதியை குறித்த அதிகப்படியான தகவல்கள், இந்த நாளில் நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்கன்னா எந்த நேரத்தில் வாங்கலாம், அது குறித்த தகவலையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் பதிவாக முழுவதுமாக பாருங்கள், முழு தகவலும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் அக்ஷய அக்ஷய அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. அக்ஷய அப்படின்ற சொல்லுக்கு ஒருபோதும் குறையாதது அப்படின்னு பொருள். குறைவில்லாத அதிர்ஷ்டம், செல்வம், மகிழ்ச்சி, வெற்றியை பெறணும் என்பதற்காகவே அக்ஷய திருதியை நாளில் மங்கள காரியங்கள், புதிய பொருட்கள் வாங்குவது, இது எல்லாத்தையும் நம்முடைய பாரம்பரிய வழக்கமாக மக்கள் கடைபிடிச்சிட்டு வராங்க. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை நாளை தான் நாம் அக்ஷய திருதியை நாளாக கொண்டாடுறோம். திருதியை திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் தான் அக்ஷய திருதியை நாள். அக்ஷய திருதியை 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த நாளில் வருது அப்படின்னா ஏப்ரல் 19ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 20ஆம் தேதியில் இந்த அக்ஷய திருதியை வருது. ஏன் நாம் இங்கே 2 நாட்கள் குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10:49 திருதியை திதி துவங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7:27 வரைக்கும் இந்த அக்ஷய திருதியை திதி இருக்குது. இதனால் தங்கம் வாங்கக்கூடிய நபர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 6:14 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் தங்கம் வாங்கிக்கலாம். இந்த 2 நாட்களிலும் இன்னும் சில குறிப்பிட்ட ஹோரைகளில் தங்கம் வாங்கினா சிறப்பு. அந்த சுப ஹோரைகள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவோட இறுதியில் நான் சொல்கிறேன். அடுத்ததாக இந்த நாளில் தங்கம் வாங்க முடியலை அப்படின்னா கவலையே பட வேண்டாம். தங்கத்துக்கு பதிலாக இணையான நிறைய பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை நாம் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி அக்ஷய திருதி அன்னைக்கு அரிசி பானையில் இந்த ஒரு பொருளை வைத்து பாருங்கள், குபேர யோகம் வரும். அந்த குபேர பானை பூஜை எப்படி செய்கிறது அது குறித்த தகவலை பார்க்கலாம். தங்கம் வாங்கவும் மகாலட்சுமி பூஜை செய்யவும் உகந்த சுபமுகூர்த்த நேரத்தில் குபேர யோகம் மற்றும் வற்றாத செல்வம் தரும் அக்ஷய பானை பூஜை முறைகளை அறிந்து நாம் வழிபாடு செய்தாலே போதும். நம்ம வீட்டில் எப்பொழுதுமே வற்றாத செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும். அது என்னென்ன வழிமுறைகள், இந்த நாளில் தானம் செய்யக்கூடிய பொருட்கள் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை 3ஆம் திதியான அக்ஷய திருதியை வற்றாத செல்வம் மற்றும் அழியாத நற்பலன்களை தரும் மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது. அக்ஷயம் அப்படின்ற சொல்லே குறைவில்லாதது மற்றும் பெருகிக்கொண்டே இருப்பது அப்படின்னு பொருள்படுறதுனால இந்த நாளில் செய்யக்கூடிய நற்செயல்கள் மற்றும் பூஜைகள் நமக்கு பல மடங்கு பலனை பெற்றுத்தரும் அப்படின்றது ஐதீகம். விஷ்ணுவோட அவதாரமான பரசுராமர் அவதரித்ததும், மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருப்பதும், குபேரன் இழந்த தன்னுடைய செல்வத்தை திரும்ப பெற்றதும் இந்த திருநாளில் தான் அப்படின்றதுனால இது ஆன்மீக ரீதியாக மிகுந்த சிறப்பான நாளாக சொல்லப்படுது. இந்த நன்னாளில் மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெற அட்சயபான பூஜை செய்வது சிறப்பாக சொல்லப்படுது. இந்த பூஜை எப்படி செய்யணும், இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். இந்த பூஜை செய்கிறதுக்கு ஒரு வெண்கல பானை அல்லது ஒரு பித்தளை பானை எடுத்துக்கிறோங்க. அந்த ஒரு சின்ன பானையாக எடுத்துட்டு அந்த பானைக்கு குங்குமம், சந்தனம் எல்லாம் வைத்து பச்சரிசியால் அந்த பானை முழுவதுமாக நாம் நிரப்பி வைக்கணும். பானையோட கழுத்து பகுதியில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி அந்த பானைக்கு பூமாலை, துளசியால் அலங்காரம் பண்ணிக்கணும். வசதி இருக்கிறவங்க நம்ம அந்த போட்டு வச்சிருக்கிற அந்த பானையில் போட்டு வச்சிருக்கிற அரிசி மேலே ஒரு தங்க நகையை வைங்க. செயின் மாதிரி வச்சுருக்கீங்க, ஒரு ஆரம் மாதிரி மாலை மாதிரி வச்சுருக்கீங்க, அது அப்படின்னா அந்த பானையில் ஒரு மாலையாக நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பானையை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மனைப்பலகை அமைத்து அது மேலே வச்சுட்டு அந்த பானைக்கு முன்னாடி கோலமிட்டு பூக்கள் மற்றும் அச்சதை தூவி நெய் தீபம் ஏற்றுக்கணும். கற்பூர ஆரத்தி காமிச்சு நாம் வழிபாடு செய்யணும். பிரசாதமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைத்து அதை உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கறது மூலமாக
இல்லத்தில் செல்வம் பெருகும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை. அக்ஷய திருதியை அன்னைக்கு உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு விசேஷமான வழிபாடும் வந்து சொல்லப்படுது. ஆலமர இலையில் மகா மிருதுஞ்சய மந்திரத்தை வந்து ஜெபித்து அந்த இலையை நோயாளியோட தலையணைக்கு கீழே வைக்கிறது மூலமாக நோய்கள் விரைவில் குணமாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தானம் செய்வதற்கு மிகச்சிறந்த நாளாக அக்ஷய திருதியை வந்து சொல்லப்படுது. அன்றைய தினம் ஏழை மக்களுக்கு உணவு, குடை மற்றும் நீர்மோர் வழங்குவது மறுபிறவியில் ராஜயோக வாழ்க்கையை நமக்கு வந்து பெற்றுத்தரும். ஆடைகளை தானம் செய்கிறது மூலமாக நோய்கள் தீரும் அப்படின்னும், பழங்களை தானம் செய்கிறது மூலமாக உயர் பதவிகள் கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீர்மோர் மற்றும் பானகம் வந்து இந்த நாளில் தானம் வந்து கொடுக்கலாம். தானியங்களை தானம் செய்வது அகால மரணத்தை தடுக்கும் அப்படின்றது கூட, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது தீராத வறுமையை வந்து நீக்கும். தயிர் சாதம் தானம் செய்கிறது மூலமாக பாவ விமோச்சனமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வந்து ஏற்படும். இத்தகைய புனித நாளில் புண்ணிய நதிகளில் நீராடி இறைவனை வேண்டது மூலமாக குறைவில்லாத செல்வத்தையும் ஆனந்தத்தையும் நம்மளால் வந்து பெற முடியும். அதே போல் இந்த அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வேறு எந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு, மஞ்சள் கிழங்கு வந்து வாங்கலாம். தானியங்கள், வீட்டுக்கு தேவையான தானியங்கள், அரிசி, பருப்பு, அந்த மாதிரி தானியங்கள் வந்து வாங்கலாம். அதே மாதிரி குத்து விளக்கு வந்து வாங்கலாம். வெங்கல மணி வாங்குறது, அதே மாதிரி லக்ஷ்மி படம் வந்து வாங்குறது, குங்குமச்சிமில் வந்து வாங்குறது, சந்தனம், சர்க்கரை இப்படின்னு மங்களம் தரக்கூடிய அனைத்து பொருட்களையுமே நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வரலாம். தங்கம் வந்து குருவையும் வெள்ளி வந்து சுக்கிரனையும் வந்து குறிக்கும். இவர்களுடைய அருள் வந்து நீட்டித்தால் வீட்டில் செல்வம் பல்கி பெருகும் அப்படின்றது காலங்காலமாக நாம் கடைபிடித்து வரக்கூடிய நம்பிக்கை. தங்கம் வாங்குறமோ இல்லையோ அந்த நேரத்தில், அந்த நல்ல நேரங்களில் உப்பு அல்லது மஞ்சள் வாங்கினா வந்து போதும். தங்கம் வாங்கின யோகமும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக வந்து கிடைக்கும். திருப்பதி ஏழுமலையான் திருமணத்துக்கு கடன் கொடுத்தவர் குபேரன். சிவந்த மேனி, குள்ள வடிவம், பெரிய வயிறு, சிரித்த முகம் என காட்சி தரும் இவர் தவத்தில் ஈடுபட்டு சிவனருள் பெற்றார். இவருடைய கிரீடத்தில் லக்ஷ்மி உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். பால், தேன், தயிர், நெய், கற்கண்டு மாவில் செய்த இனிப்பு வகை படைத்து ரோஜா மலரால் குபேரனை வந்து அர்ச்சனை செய்ய இவருடைய அருள் நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கும். அதுவும் அக்ஷய திருதியை நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்றது நம்ம வீட்டில் வறுமை இல்லாமல் ஆண்டாண்டு காலத்துக்கு செல்வத்தை வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கும். இந்த நாளில் பசுந்தானத்தால் வாசல் வந்து தெளித்து மாக்கோலம் விட்டு வீட்டோட நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டினா போதும், வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை. அதே மாதிரி இந்த நாளில் வளையல், கண்ணாடி, சீப்பு, மஞ்சள், குங்குமம், புடவை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகளுக்கு தானம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி குடியிருப்பாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அக்ஷய திருதியை நாளில் மகாலட்சுமியை நாமும் தங்கம் வாங்கியோ, அதே மாதிரி உப்பு, சர்க்கரை, மஞ்சள் இந்த பொருள்களில் ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து போதும், மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டை வந்து தேடி வருவாங்க அப்படின்னே வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி நாட்களில் நாம் வாங்கின தங்கமும் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தங்கத்தையும் தக்க வைக்கிறதுக்கு சிறந்த ஆலய வழிபாடுகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் முக்கிய கோவிலாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயம் வந்துட்டு இருக்குது. இவரை வந்துட்டு நாம் வழிபாடு செய்வதும் நம்ம வீட்டில் தங்கம் நிலைத்திருக்க வழிவகைகள் வந்து செய்யும். அதே மாதிரி நம்முடைய சுய ஜாதகத்தின் தசாபுத்திக்கேற்ப தெய்வத்தை வந்து தேர்ந்தெடுத்து வழிபடும் போது நட்சத்திர அடிப்படையில் தாராபலம் பெற்ற நாளில் காளையார் கோவில், சொர்ண காளீஸ்வரர், சொர்ணவள்ளி அம்மன், மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர், பெரியநாகி அம்மன், பைரவம்பட்டி வளரொளிநாதர், வடிவுடை அம்மன் இவங்களை வந்து ஒன்றன் பின் ஒன்றா வழிபட்டு வந்தால் என்றென்றைக்கும் நம்ம இல்லத்தில் தங்கம் தங்கி இருக்கும் அப்படின்றது ஐதீகமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்துக்கள் மட்டுமின்றி சமணர்களுக்கும் அக்ஷய திருதியை தினம் மிக முக்கியமான புனித நாளாக வந்து சொல்லப்படுது. இந்த நாளில் புதிய செயல்களை வந்து துவங்குறது, சுப காரியங்கள் செய்வது, மங்கள பொருட்களை வாங்குறது, இதை வந்து மக்கள் வந்து செய்கிறாங்க. அக்ஷய திருதியை நாளில் துவங்கக்கூடிய செயல்கள் வெற்றியை மட்டுமே தரும் அப்படின்றதும் அது வளர்ந்து கொண்டே செல்லும் அப்படின்றதும் ஐதீகம். இந்த நாளில் செல்வம் மட்டுமின்றி ஆன்மீக பலம் பெருகவும் தியானம், மந்திர ஜபம் இது செய்கிறதும் மிகவும் சிறப்பானதாக வந்துட்டு இருக்கும். தமிழ் மாதத்தில் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் 3வது திதி தான் அக்ஷய திருதியை திதி அப்படின்னு வந்து பார்த்தோம். இது கிரியோரியன் கேலண்டரில் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் வந்துட்டு வருது. இந்த நாளில் சூரியன் மற்றும் சந்திரன் 2 பேருமே முழு சக்தியோடு இருக்கிறதுனால இந்த நாளை அகாதீஜ் அப்படின்னு வட மாநிலங்களில் வந்து குறிப்பிடுறாங்க. அக்ஷய திருதியை நாளில் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில் பலவிதமான நலன்கள் ஏற்படும் அப்படின்றது வந்து ஐதீகம். பெருமாளுக்கு இந்த நாளில் சந்தனத்தால் அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானதாக வந்து சொல்லப்படுது. அனைத்து மாதங்களிலும் திருதியை திதி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வருவதை மட்டும் அக்ஷய திருதியை நாளாக சிறப்பித்து கொண்டாடுவதற்கு புராணங்களில் பலவிதமான காரணங்களும் கதைகளும் வந்து சொல்லப்படுது.
சொல்லப்படுது. பல்வேறு சிறப்பான விஷயங்கள் நடைபெற்ற நாள் அப்படின்றதுனால இது மிகவும் புனிதமான மங்களகரமான நாளாக வந்து சொல்லப்படுது. அதனால தான் அக்ஷய திருதியை அன்னைக்கு எந்த நல்ல காரியத்தை செய்வதற்கும் நல்ல நேரம், முகூர்த்த நேரம் போன்ற எதுவும் பார்க்க தேவையில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த அக்ஷய திருதியை கொண்டாட சில காரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். விநாயக பெருமான் வேதவியாசர் சொல்ல சொல்ல தன்னுடைய ஒற்றை கொம்பை உடைத்து மகாபாரதம் எழுதியது இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் தான். திருமால் தன்னுடைய 6வது அவதாரமான பரசுராம அவதாரத்தை எடுத்ததும் இந்த நாளில் தான். உணவு தானியங்களை வழங்கக்கூடிய தெய்வமான அன்னபூர்ணி தேவி அவதரித்த நாளா இந்த நாள் வந்து சொல்லப்படுது. கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர் குசேலருக்கு அளவில்லாத செல்வங்களை அள்ளி கொடுத்ததும் அக்ஷய திருதியை நாளில் தான். கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் உணவிற்காக சிரமப்பட்ட போது அவர்களுடைய பசியை போக்க அட்சய பாத்திரத்தை வழங்கிய நாள் இது. குறைவில்லாத உணவை தொடர்ந்து வழங்கக்கூடிய தன்மை கொண்டதும் இந்த அக்ஷய பாத்திரம். கங்கை நதி அக்ஷய திருதியை நாளில் தான் பூமிக்கு வந்ததா வந்து சொல்லப்படுறதுனால தான் இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் புண்ணியமானதா சொல்லப்படுது. குபேரர் மகாலட்சுமி வழிபட்டு பெரும் செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை பெற்றதா இந்த நாள் அப்படின்றது புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அக்ஷய திருதியை நாளில் ஏன் நாம மகாலட்சுமி வழிபடணும், அதற்கான காரணத்தை வந்து பார்க்கலாம். இப்படி பல சிறப்புகளை கொண்ட அக்ஷய திருதியை நாளில் நாமும் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்தால் அதிர்ஷ்டம், செல்வம், மகிழ்ச்சி, வளமான வாழ்க்கை அமையும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை. அக்ஷய திருதியை நாளில் நாம் என்ன செய்தாலும் அதன் பலன் பெருகிக்கொண்டே போகும் அப்படின்றதும் நம்பிக்கை. அதனால தான் தங்கம், வெள்ளி இது போன்ற செல்வத்துக்கு அடையாளமான பொருட்கள், புதிய வீடு வாங்குறது, புதிய வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குவது, தான தர்மங்கள் வழங்குவது இது அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் நாம் தானமாக கொடுக்கும் பொருளும் சரி, வாங்கக்கூடிய பொருளும் சரி பெருக்கத்துக்கு அடையாளமாக அமையும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை. அடுத்ததா அக்ஷய திருதியை நாளில் நாம் செய்யக்கூடாத செயல்கள் அப்படின்னு சிலது வந்துட்டு இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அக்ஷய திருதியை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள். அதனால் இந்த நாளில் வீட்டோட எந்த ஒரு அறையையும் இருட்டாக இருக்கும்படி நாம் வச்சிருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அறைகளும் வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கும்படி நாம் வந்து பார்த்துக்கணும். அக்ஷய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரையும் விநாயகரையும் தனித்தனியாக வழிபாடு செய்யக்கூடாது. இந்த 2 தெய்வங்களையும் ஒன்றா வைத்து வழிபட்டால் மட்டுமே செல்வ வளம் வந்து கிடைக்கும். ஏதாவது வாங்குவதுக்கு அப்படின்னு வெளியில் போகிறீங்க அப்படின்னா வெறும் கையோட வீட்டுக்கு திரும்பாதீங்க. தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருள்களை தான் வாங்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் ஏதாவது கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம். நீங்கள் நினைத்து சென்ற பொருள் கிடைக்கல அப்படின்னு மறந்துட்டு வெறும் கையோட வீட்டுக்கு திரும்பி வராதிங்க. ஒரு மஞ்சளோ குங்குமமோ இல்லை உப்பு கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இந்த நாளில் மறந்தும் கூட செய்யக்கூடாத சில விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு பூஜை அறையில் வைத்து வேண்டிக்கிட்டு சுவாமி கயிறு, ரக்ஷதை ஏதாவது கட்டிக்கிறதா இருந்தால் அந்த கயிறு மிகவும் நீண்ட கயிறாக இல்லாதபடி பார்த்துக்கிறங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு கடன் வாங்கவோ கடனை திருப்பி கொடுக்கவோ வந்து செய்யாதீங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு யார் வந்து யாசகம் கேட்டாலும் காசோ அல்லது உணவோ தவறியும் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. யாரிடமும் கோவப்படவோ எதிர்மறையான சொற்களை பேசுவதோ கூடாது. கண்டிப்பாக இந்த நாளில் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. அக்ஷய திருதியை நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு அல்லது பிரச்சனைகள் தீரணும் என்பதற்காகவோ வேண்டுதலுக்காகவோ விரதம் இருக்க துவங்கலாமே தவிர இந்த நாளில் விரதத்தை வந்து நிறைவு வந்து செய்யக்கூடாது. நம்ம இந்த பதிவோட முன்பகுதியிலே வந்து சொல்லியிருந்தோம் பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரம். அதே மாதிரி தங்கத்தை சில குறிப்பிட்ட நேரங்களில் வாங்குவதும் சிறப்பாக வந்து சொல்லப்படுதுன்னா அது எந்த நேரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அக்ஷய திருதியை நாளில் பூஜை செய்ய உகந்த நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 10:49 மதியம் 12:21 வரைக்கும் பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரமாக வந்து சொல்லப்படுது. இந்த நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது வந்துட்டு சிறப்பு. தங்கம் வாங்குவதற்கான பொதுவான நேரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 5:52 வரைக்கும் வந்துட்டு இருக்குது. ரொம்ப விரிவான சுப நேரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி என்று காலை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை 10:49 மதியம் 12:21 வரைக்கும். அடுத்ததாக மதியம் 1:58 மாலை 3:39 வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி அன்று இரவு, அதாவது மாலை நேரமான 6:50 இரவு 10:58 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் வந்துட்டு இருக்குது. திங்கட்கிழமை, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா காலை 6:29 வாங்கிக்கிறது வந்துட்டு சிறப்பு. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.